ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த நிலைமையில் 10க்கும் சரி 12க்கும் சரி ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஸாகவே இருக்குது. ரிசல்ட் வந்து எப்போ வந்து வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து முன்னங்கூட்டியே ரிசல்ட் வந்து வந்துடும் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தான் ரிசல்ட் வந்து வரப்போகுது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோமா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நம்ம எதை பேஸ் பண்ணி கண்டென்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா லைக் வந்து ரிசல்ட் டேட்டை பார்த்தியும் அண்ட் எஜுகேஷன்ஸ் பற்றி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அப்படி எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூட லைக் பண்ணாமல் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இப்போ வந்து பண்ணியிருக்கோமா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாகவும் லைக் பண்ணுறது மூலியமாகவும் எனக்கு வந்து நெக்ஸ்ட் போகிறதுக்கு கொஞ்சம் வந்து மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். ஸோ பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட் ரெடி இருக்கிறவங்க எல்லா பேரும் வந்து ஓட் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ யார் வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ மே 4ஆம் தேதி வந்து எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து வருது. ஸோ யார் வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். ஏகப்பட்ட 10th ஸ்டூடெண்ட்ஸும் 12th ஸ்டூடெண்ட்ஸும் எப்போ தான் ரிசல்ட் வந்து வரப்போகுது சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கன்ஃபியூஸாகவே இருந்திருக்கீங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி முன்னங்கூட்டியே ரிசல்ட் வந்து வந்துடும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக முன்னங்கூட்டியே ரிசல்ட் வந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ பாசிபிலிட்டி இருக்குமா. ஆனால் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மே 4ஆம் தேதி 12க்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மே 4ஆம் தேதி 12க்கு ரிசல்ட் வந்து வருமானு கேட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி 100% வந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னா மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது, எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து வரப்போகுது. ஸோ அதனால அதில் தான் எல்லா பேரும் வந்து ஃபோக்கஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஓகேவா, எல்லாமே வந்து ஷெடியூல் எல்லாமே வந்து கொஞ்சம் பிஸியாக தான் வந்து போய்கிட்டு இருக்கோம் மே 4 வரைக்கும். இதனால மே 4ஆம் தேதி வந்து வரும் சொல்லிட்டு நீங்கள் வந்து எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ அதனால் மே 4ஆம் தேதி கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து வராது. எல்லா பேரும் எலெக்ஷனோட ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பாங்க. அந்த டைமிங்கில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து விடணும்னு சொல்லிட்டுனா யாரோட மைண்டும் வந்து ஃபோக்கஸ்டாக வந்து இருக்காது. யாருமே அதை ஃபோக்கஸும் பண்ண மாட்டாங்க. மே 4ஆம் தேதி வந்து ரிசல்ட் வந்து வரப்போகிறது கிடையாது. ஸோ மேபி மே ஆஃப்டர் 4 உங்களுக்கு வந்து 4க்கு பிறகு வந்து மேபி அதுக்குள்ள டேட்டுக்குள்ளே வந்து ஏதாவது வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ ஓகேவா, அஃபீஷியலாக எனக்கு வந்து வரப்போகுது கேட்டிங்க அப்படின்னா மே 8ஆம் தேதி வந்து மோஸ்ட்லி 12க்கு வர மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. டைம் டேபிள்லாம் கொடுக்கும்போது மே 8ஆம் தேதி தான் 12க்கு வந்து ரிசல்ட் வந்து வரப்படும் சொல்லிட்டு எல்லாமே வந்து அஃபீஷியலாக வந்து அந்த டேட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால 12க்கு பொறுத்த வரைக்கும் மே 8ஆம் தேதி அஃபீஷியல் ரிசல்ட் டேட்டு இதுதான். இதில் வந்து மாற்றங்கள் மோஸ்ட்லி வந்து வராதுமா. அதனால 12க்கு கண்டிப்பாக மே 4ஆம் தேதி வராது. மே 8ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வந்து வரப்போகுது. ஸோ 10க்கு வந்து சொல்லுங்கள் சார், 10க்கு வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னா ஸோ 10க்கு அஃபீஷியலாக வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மே 20ஆம் தேதி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகேவா, கிட்டத்தட்ட இன்னும் வரைக்கும் இன்னும் ஒரு மாதம் வந்து இருக்குது. ஸோ ஓகேவா, அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதம் வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 10க்கு பொறுத்த வரைக்கும் முன்னங்கூட்டியே ரிசல்ட் வந்து வந்துருமா. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கணக்கு போட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு மாதம் வந்து நீங்கள் வந்து சும்மாவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வரைக்கும் சும்மாலாம் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ பேப்பர் கரெக்ஷன் எல்லா பேத்துக்குமே வந்து முடிஞ்சிருச்சு. ரிசல்ட் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மே 20க்குள்ளே கண்டிப்பாக வந்து விட்டுருவாங்க. கண்டிப்பாக டேட் வந்து கிடச்சோன்னு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணுறேம்மா. ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து பேசணும்னா டவுட் வந்து இருந்துச்சு, நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்களா இல்லையா சொல்லிட்டு அந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை வந்து பண்ணுறேம்மா. முக்கியமாக அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ வந்து வரும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முக்கியமாக அதுக்கு நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆளாக கொடுத்துக்கோங்க. லைக்கும் வந்து பண்ணிடுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேம்மா. ஸோ எல்லா பேருமே பாஸும் ஆயிடுவீங்க, நல்ல மார்க்கும் வந்து வரும். ஸோ ஓகே, அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் இருக்கேம்மா. ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட்டும் வந்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ ஓகேவா.